எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பன்னீர் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: எல்லா மசாலா சாமானும் பாருங்கள். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், தனியா பொடி, கரம் மசாலா, வெங்காயம், புதினா, உப்பு. அப்புறம் தயிர், பட்டாணி வேக வச்சுட்டுருக்கேன், மஞ்சள் தூள். இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரே ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி, 2 தக்காளி, இது பிரியாணி மசாலா. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னோடய சேனல் மகாபெரிவா _97 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ பன்னீர் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பன்னீர் எடுத்து வச்சுட்ருக்கேன் பவுலில். ஸோ இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, தயிர், ஒரு 1/2 அன் ஹவர் ஊறணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் இந்த மாதிரி ஊறட்டும். இப்போ ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சி ரெடியாக வச்சுடலாம். பாருங்க, தக்காளி, கொத்தமல்லி, புதினா, ஒரே ஒரு பச்சை மிளகா, பாருங்க. மசாலா சாமான் எல்லாமே ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே. கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி ரெடியாக வச்சுக்கணும். நான் அரைச்சி அந்த பேஸ்ட்டை காமிக்கிறேன். பாருங்கள், இதில் எண்ணெய், நெய் விட்டுருக்கேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் சூடான அப்புறம் இந்த வெங்காயம் கொஞ்சம் புதினா போட்டு வதக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும்.
பாருங்கள் நல்லா வெங்காயம் வதக்கின அப்புறம் பாருங்கள் நல்லா வெங்காயம் வதக்கிச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்சுட்டேன் இருக்கீங்களா பேஸ்ட்டு, இந்த பேஸ்ட்டு இதில் போட்டுடுறேன் நான். பாருங்க ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து மஞ்சள் பொடி, தனியாத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணுறேன் நான். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். ஸோ எல்லாமே நல்லா கொதிக்கட்டும். ஸோ நல்லா கொதிச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வந்து ரெடியாக வச்சுட்டுருக்கேன். பாருங்கள் கொஞ்சம் உப்பு, பட்டாணி, கரம் மசாலா, ஸ்டவ் யூஸ் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சப்புறம் அரிசி போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து அரிசி போட்டுடலாம். நான் வந்து சாப்பாடு அரிசி பச்சரிசி தான் போடுறேன் நான். 1:2.5 மெஷர்மெண்ட்டு தண்ணி, 1 கப் அரிசி, 2.5 வாட்டர். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சப்புறம் குக்கர் மூடிட்டு ஒரு 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் பாருங்கள் நான் வந்து அந்த பன்னீர் எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு சோப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரித்து ரெடியாக ஃப்ரை பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஸோ இது வந்து இதெல்லாம் இதில் போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் அந்த சிம்மில் வச்சுருக்கேன். கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள் 15 மினிட்ஸ் கழிச்சாச்சு. ஸோ நான் குக்கரை யூஸ் பண்ணுறேன். ஸோ பன்னீர் புலாவ் ரெடி. ஸோ டிஸ்பிளேல பார்க்கலாம். ஸோ
பன்னீர் புலாவ் ரெடி. நான் வந்து டிஸ்பிளேல காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பன்னீர் புலாவ் ரெடி. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்னோடய சேனல் இந்துஸ் குக்கிங் சேனல் மகாபிரிவா _97 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. தேங்க்யூ ஸோ மச்.